நம்ம யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப சாந்தம் உள்ளவங்க, ரொம்ப மனத்தாழ்மை உள்ளவங்க அப்படின்னு சொல்ல முடியும்? நமக்கு ரட்சிக்கப்பட்டது உண்மை, பாவத்தில் விடுதலையானது உண்மை, கோபத்தில் ஆண்டவரே மன்னிச்சிங்கன்னு கேட்டது உண்மை. ஆனால் அப்படி மன்னிப்பு கேட்டதுனால சாந்த குணமுள்ளவளா மாறிட்டோம் இல்லையே. நம்ம கோப குணத்தினால்தான் ஒருத்தர் தப்பாக பேசுகிறோம், ஒருத்தர் மனசு புண்படுற மாதிரி பேசுகிறோம். கோபம் பண்ணுறதுனால தான் கெட்ட வார்த்தை பேசுகிறான், கோபம் படுறதுனால தான் தீமையானதை பேசுகிறான். அதெல்லாம் மன்னிச்சிங்க ஆண்டவரேன்னு கேட்டது உண்மை. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், இப்போ வந்த பிறகு அதே கோப குணம் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சாந்த குணமுள்ளவர் தான் அங்கே போய் சுதந்திரத்துக்குள்ளும். அதனால தான் ஏசு சொல்கிறாரு, என்கிட்ட வாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ என்ன சொல்கிறாரு, என்கிட்ட வந்து கற்றுக்குங்கப்பா. ஏன்னா சாந்தத்துக்கும் அமைதியுள்ள ஆவிக்கும் நான் தான் ஹெட்டு. தான் நம்ம சாந்தத்தை கற்றுக்கலாமே தவிர, சாந்தத்தை கற்றுக்கிறது மட்டும் இல்லை, அவர் மூலம் தான் நம்ம சாந்தம் அடைய முடியுமே தவிர வேற எந்த விதத்திலும் சாந்தம் வராது. நம்மளால சாந்தம் அடைய முடியாதுங்க.